ஒரு லட்சம் பேர் இருக்கிற ஒரு சின்ன நாட்டுக்குள்ள திடீர்னு 75,000 பேர் புதுசா உள்ள வந்துட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய கேயாஸ் அந்த நாடு சந்திக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய சியூட்டா அப்படின்ற சின்ன நகரம் இருக்கு. மொராக்கோ அப்படின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து திடீர்னு ஒரு சில நாட்கள்ல 60,000 பேர் அந்த சியூட்டான்ற நகரத்துக்குள்ள உள்ள வந்ததோட விளைவு படுமோசமா இருக்கு. لا حول ولا قوة إلا بالله اللي يمكننا نقوله طبعا يعني خطورة بكل كلمة معناه، ولكن لا فريق عندهم رأي آخر باغيين يدخلوا بين الأسلاك الضيقة، ولكن اللي يعطى الله هذا اللي يعطى الله هذا لطفك. நகரத்தோட மொத்த மக்கள் தொகையே 85,000 பேர் தான். அதுக்குள்ள திடீர்னு 60,000 பேர் உள்ள வந்துட்டாங்க. இப்ப நீங்க மேப்ல பாக்குறீங்க இல்லையா, இது ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்காவுக்கு மேல ஸ்பெயின் இந்த இருக்கு. இதான் ஸ்பெயின். இந்த ஸ்பெயினுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில ஸ்ட்ரைட் ஆஃப் ஜிப்ரால்டர் அப்படின்ற ஒரு சின்ன நீரிணை ஓடுது. அதோட எண்ட்ல இந்த இருக்கு பாருங்க, இதுதான் சியூட்டா. இந்த கோடு இருக்குல்ல, வெள்ளை கோடு, இதுக்கும் இந்த பக்கம் இருக்கிற இந்த ஏரியா தான் சியூட்டா. இந்த ஏரியா மட்டும் ஸ்பெயினுக்கு சொந்தமானது. ஸ்பெயின் இருக்கிறது ஐரோப்பாவில், அந்த ஐரோப்பாவோட அடியில இந்த பக்கம் இருக்குது. ஆனா அதுக்கு சொந்தமான ஒரு சின்ன நிலப்பகுதி சியூட்டா அப்படின்ற ஏரியா இங்க இருக்குது. இது மட்டுமே இல்ல, மெலில்லா அப்படின்ற இந்த இருக்கு பாருங்க, இந்த சின்ன ஏரியா, இதுவும் ஸ்பெயினுக்கு சொந்தமானதுதான். அந்த மெலில்லாவும் ஸ்பெயினுக்கு சொந்தமானதுதான். சோ இப்படி ஸ்பெயினுக்கு சொந்தமான ரெண்டு சின்ன சின்ன நிலப்பரப்பு ஆப்பிரிக்காவுல இருக்குது, ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்குது. இந்த சியூட்டான்ற நகரத்துல தான் இப்ப பக்கத்துல இருக்கிற இந்த மொராக்கோ, இந்த இருக்கு பாத்தீங்களா மொராக்கோ, இந்த நாட்டில இருந்து பல ஆயிரக்கணக்கான பேர் போய் திடீர்னு குவிஞ்சிட்டாங்க இந்த சியூட்டாவுல. இப்ப திடீர்னு எதுக்காக அங்க போகணும்? இதுதான் அடிப்படையா எழுகிற கேள்வி. அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப இவங்க போனாங்க இல்லையா, அவங்க எப்படி போனாங்க அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மொராக்கோ நாட்டில இருந்து எல்லையை கடந்து அந்த பக்கம் போறதுக்கு கடல்ல குதிச்சு நீந்தி போறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஜனங்க ஒரு சுனாமி மாதிரி கடல்ல அலையலையா நீந்தி வர்ற அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. உலக வரலாற்றுல எத்தனையோ நாடுகள்ல அகதிகள் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகத்தான் செய்யறாங்க. ஆனா அட் ஏ டைம்ல பல ஆயிரக்கணக்கான பேர் கடல்ல நீந்தி இப்படி வந்தா எப்படி இருக்கும்? அது பார்க்கறதுக்கே அவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. நீந்தி வர்றாங்க, சில பேர் படகுகள்ல ஏறி வர்றாங்க, அப்புறம் டயர் டியூபு, இந்த மாதிரி நிறைய டியூபுகள்ல போட்டு அதை நீந்தி வர்றாங்க. ஒருத்தரெல்லாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டுலாம் வர்றாரு, ரொம்ப பக்கத்துலதான் வர்றாங்க. சரி, திடீர்னு மக்கள் இப்ப இவ்வளவு பேர் கிளம்பி வர்றதுக்கு இந்த நேரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 4 நாளைக்கு முன்னாடி ஸ்பெயின் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, மொராக்கோ உள்ளிட்ட பல ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து மக்கள் மைக்ரன்ஸா ஸ்பெயினை நோக்கி வர்றாங்க இல்லையா, கடலை கடந்து வர்றாங்க. அப்படி வர்றவங்கள ஸ்பெயின் அரசு தடுத்து நிறுத்துது. அப்படி தடுத்து நிறுத்தி அப்படியே அனுப்புறது சரியில்லை, அப்படியெல்லாம் அவங்கள அனுப்பக்கூடாது அப்படின்னு இப்போ ஸ்பெயினுடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் இப்படி திடீர்னு ஓவர் நைட்ல இத்தனை ஆயிரம் பேர் கிளம்பி வந்தது அப்படின்றது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான். இப்படி இந்த நகரத்துக்குள்ள வந்தவங்க ஆயிரக்கணக்கான பேர் அங்கங்க ரோடுகள்ல சுத்தி திரியிறாங்க, பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கிறாங்க, அங்கங்க குளிக்கிறாங்க. ஒரு சில பேரெல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வீடா கடையான்னு தெரியல, அதனோட வாசல்ல டாய்லெட் போறாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? அவங்க திடீர்னு இந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால இருக்கிற இடங்கள்ல அப்படிதான் பயன்படுத்துறாங்க. நீந்தி வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுல சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, அதுல வந்த பல பேரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஏதோ டிராவல் பிளாக் பண்றது போல வீடியோ எடுத்து போட்டுட்டே வர்றாங்க.
இப்படிதான் அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. இப்படி வந்து சேர்ந்தவங்க இப்படி இந்த நகரத்துல அங்கங்க செட்டில் ஆயிருக்காங்க. இது உள்ளூர் மக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. இவங்கெல்லாம் அந்த ஸ்பெயினுக்கு சொந்தமான அந்த நாட்டுல ஒரு ஐரோப்பிய வாழ்க்கை முறைக்கு பழகினவங்க, அப்படி வாழ்ந்தவங்க. இப்ப திடீர்னு பல ஆயிரக்கணக்கான பேர் ஒரு சின்ன நகரத்துக்குள்ள வந்து குவியும் போது அது அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் இல்லையா? இப்ப அந்த நகரத்தோட உள்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்களோ அவ்வளவுதான் பண்ணிருப்பாங்க. இப்போ அதை விடவும் இன்னொரு பங்கு மக்கள் வரும்போது அதால தாக்கு பிடிக்க முடியாதுல்ல. அதனுடைய ரியல் எஃபெக்ட் அங்க ஒவ்வொரு இன்ச்லயும் தெரியுது. நிறைய விசுவல்ஸ் சம்பந்தமா வந்திருக்குது. வந்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேலை வாய்ப்பு இல்ல, இங்க வந்து ரொம்ப வெக்ஸா இருக்கிறாங்க, தேவையில்லாம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சம்பந்தமான பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்பெயின் நினைச்சு வந்தாங்களா, ஐரோப்பிய நாடுகள் போலதான் இந்த சியூட்டாவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்களா தெரியல. பட் சியூட்டாங்கிறது ஸ்பெயினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னாலும் கூட அந்த அளவுக்கு பளபளப்பு, செல்வ செழிப்பு இங்க கிடையாது, பெரிய வேலை வாய்ப்புகளும் கிடையாது. அதற்கு சொந்தமான ஒரு யூனியன் டெரிட்டரி போல ஒரு இடம், அவ்வளவுதான். அதை நம்பி இவங்க வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த சியூட்டாவுக்கு இப்படி மக்கள் அகதிகளா வர்றது அப்படிங்கிறது காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா வருஷத்துக்கு 400 பேர் 500 பேர் இந்த ரேஞ்சில தான் சியூட்டாவுக்கு வருவாங்க. போன 2024 வருஷம் 995 பேர் சியூட்டாவுக்கு மொராக்கோவில இருந்து அகதிகளா வந்திருக்காங்க அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையோட புள்ளி வர சொல்லுது. ஆனா இந்த வருஷம் 60,000 பேர் அந்த நாட்டுக்குள்ள, எங்க அந்த மொராக்கோ நாட்டுக்குள்ள இந்த ஹியூமன் டிராபிகிங் கும்பல் இருக்கும்ல, அவங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படியாவது ஏதாவது வழியில் நான் அவங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு காசு வாங்கிட்டு இல்லீகலா கூட்டி போய் விடுவாங்க இல்லையா, அந்த கும்பல் ஸ்பெயினுடைய அந்த கோர்ட் ஆர்டர் வச்சுக்கிட்டு நாடே சொல்லிடுச்சு யார் வேணாலும் போகலாம், என்னைக்கு வேணாலும் அவங்க தீர்ப்பை மாத்திருவாங்க, இதுதான் சமயம், நைட்டா கிளம்புங்க அப்படின்னு ஒட்டுமொத்த கும்பலையும் அப்படி கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சான்சஸ் அவரும் இதை என்டாஸ் பண்ணி தான் பேசியிருக்காரு. அவர் மொராக்கோ கவர்மெண்ட் குற்றச்சாட்டல, மாறா அந்த ஹியூமன் டிராபிகிங் கும்பல் தான் இந்த வேலையை பண்ணிருக்கு அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அதே நேரத்தில் இது ஒரு படையெடுப்பு அப்படின்னு தெல்ல தெளிவா அவர் சொல்றாரு. ஏன்னா ஏன் எல்லாருமே இது படையெடுப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அகதிகளா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும்போது 5 பேர் 10 பேர் வருவாங்க, அதிகபட்சம் 50-100 பேர் வருவாங்க அப்படின்னு கூட வச்சுக்குவோம். இது 50,000 பேர் 60,000 பேர் அப்படின்னா ஒரு நகரத்தோட மொத்த மக்கள் தொகை. அவ்வளவு பேர் எப்படி ஒரே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு அகதியா போக முடியும்? இந்த நேரத்துக்கு எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு அவங்க அசம்பிள் ஆயிருப்பாங்கல்ல, அவங்க அசம்பிள் பண்ணது யாரு? ரொம்ப ஆர்கனைஸ்டா இது பிளான் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுக்கிட்டு, வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு, இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க, இங்க வண்டி வரும், ஏரியெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு வெல் ஆர்கனைஸ்டு பிளானிங் இல்லாம இது நடந்திருக்க முடியாது. இப்ப அமெரிக்காவுடைய தூண்டுதலின் பேர்ல ஸ்பெயினுக்கு எதிராக இந்த வேலையை மொராக்கோ திட்டமிட்டு செய்திருக்கிறது அப்படின்றதுதான் இதற்கு பின்னால் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. இதுக்கு பின்னாடி அமெரிக்காவோ இஸ்ரேலோ இருக்குது. சரி, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்ப எதுக்காக வரணும்? அது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான். ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சான்சஸ் பாலஸ்தீன் இனப்படுகொலைகளை தீவிரமா வெளிப்படையா எதிர்த்த முக்கியமான ஐரோப்பிய தலைவர். அப்புறம் நடந்து முடிஞ்ச உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் ஜெயிச்சிருக்குது. அர்ஜென்டினா அப்படிங்கிறது தீவிரமான இஸ்ரேல் ஆதரவு ஒரு நாடு. அந்த நாட்டோட அணியை இவங்க வீழ்த்திருக்கிறாங்க. அப்புறம் ஈரான் மீது அமெரிக்கா இப்போ ஒரு யுத்தத்தை நடத்திட்டு இருக்கு இல்லையா, அந்த யுத்தத்துல அமெரிக்காவை ஆதரிக்க ஸ்பெயின் அடியோட மறுத்துருச்சு. அமெரிக்காவுடைய விமானங்களை ஸ்பெயினுடைய ராணுவ தளங்களை பயன்படுத்திக்கிறது அவங்க கேட்டாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு பெட்ரோ சான்சஸ். ரொம்ப வெளிப்படையா ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எடுத்தாரு, இனப்படுகொலைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுத்தாரு. இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆகாது, அமெரிக்காவுக்கு ஆகாது இல்லையா? ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள ஒரு அமெரிக்க எதிர்ப்பு குரல், இஸ்ரேல் எதிர்ப்பு குரல், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு குரலா பெட்ரோ சான்சஸ் இருந்தாரு. அதனால அவரை வீக்கன் பண்றதுக்காக மொராக்கோவை ஒரு டூலா பயன்படுத்தி இந்த வேலையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணிருக்கு அப்படின்னு பல தரப்பினர் சொல்றாங்க. அது நம்பும்படியா தான் இருக்கு. அதற்கான எவிடன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு வைங்களேன். எவிடன்ஸ்னா இப்ப மொராக்கோ கவர்மெண்ட் வந்து பல ட்ரக்குல இந்த மக்களை ஏத்திட்டு போய் அந்த கடலோரத்துல விடுறாங்க. இவங்கெல்லாம் ஏதோ அகதிகளா போறவங்க எப்படி போவாங்க? சொந்த முடிவுல தன்னிச்சையா போவாங்க. ஆனா இவங்க பெரிய பெரிய ட்ரக்ல கிளம்பி போறாங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்குது. அந்த ட்ரக்ல வரும்போதே செல்ஃபி ஸ்டிக் வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டே வர்றாங்க. அதெல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாவில் போடுறாங்க. ஸோ அவங்களாம் இந்த திருவிழாவுக்கு கிளம்பி போறது போல வர்றாங்க. ஸோ அது ஒட்டுமொத்த அந்த நடைமுறையே ரொம்ப டியூபியஸா இருக்குது. அதனாலதான் இது மொராக்கோ கவர்மெண்ட் பண்ணியிருக்கிற வேலை தான் அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. மொராக்கோ பண்றதுக்கு பின்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கு அப்படின்றது வந்து நிற்கிற முடிவு.
சரி, இந்த விஷயத்தை ஸ்பெயின் நாட்டு மக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்றத பார்க்கணும். மொராக்கோ தூதரகத்து வாசல்ல ஸ்பெயின் நாட்டு மக்கள் பயங்கரமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சான்சஸுக்கு எதிரான கருத்துகள் ரொம்ப தீவிரமா பரப்பப்படுது. அவர் ஒரு வலதுசாரி எதிர்ப்பாளர். அந்த கொள்கையை அவர் ஃபாலோ பண்றதுனாலேயே ஐரோப்பியன் யூனியனுக்குள்ள ஸ்பெயின் தனிமைப்பட்டு போகுது. இப்ப பாருங்க, 60,000க்கும் அதிகமான ஆப்பிரிக்கன் நாடுகளை சேர்ந்த அகதிகளை இப்போ உள்ள விட்டுட்டீங்க. இப்படியே போனுச்சு அப்படின்னா ஸ்பெயினுடைய லெகசி என்ன ஆகிறது, நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகிறது அப்படின்றது போல அவரை மிக தீவிரமா விமர்சிச்சு பலவிதமான கருத்துக்கள் எழுதப்படுது. ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய இதர நாடுகள் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இத்தாலி எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தாலி என்ன பண்ணிருக்குன்னா, ஸ்பெயினுடனான வான் எல்லை மற்றும் கடல் எல்லையை மூடி இருக்குது. அப்படின்னா சென்கன் ரீஜியம்ல இருக்கிற நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ்போர்ட் விசா இல்லாம போயிட்டு வரலாம் அப்படின்ற நிலைமைய இத்தாலி ஸ்பெயின் கூட தற்காலிகமா கட் பண்ணிருக்கு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இன்னொன்று, டென்மார்க் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருபடி மேலே போய் ஐரோப்பிய யூனியன்கிட்ட முறையிட்டு செங்கன் நாடுகள் லிஸ்ட்ல இருந்து ஸ்பெயினை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸ்பெயின் அப்படின்ற நாடு எஃபெக்டிவா தன்னுடைய நிலப்பகுதியை பாதுகாக்க தவறிடுச்சு. அதனாலதான் அகதிகள்லாம் உள்ள வந்துட்டாங்க. இப்படியே போனாக்க ஐரோப்பிய யூனியனோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்றதெல்லாம் இந்த இத்தாலி, டென்மார்க் மாதிரியான நாடுகளுடைய வாதம். இதுக்கு ஸ்பெயின் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதோ எங்க நாட்டு வழியா மட்டும்தான் அகதிகள் ஐரோப்பிய யூனியனுக்குள்ள வர்ற மாதிரி பேசாதீங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடுகளின் வழியாகவும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. 2021க்கும் 2026க்கும் இடைப்பட்ட காலத்துல இத்தாலி மூலமா 4,78,000 அகதிகள் ஐரோப்பிய யூனியனுக்குள்ள வந்திருக்கிறாங்க. பால்கன் கண்ட்ரிஸ் மூலமா 3.40 லட்சம் அகதிகள் வந்திருக்கிறாங்க. அதே போல கிரீஸ் வழியா 2.60 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. ஸ்பெயின் மூலமா 2.30 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாக்க இத்தாலியை விடவும் பாதி பேர் தான் ஸ்பெயின் மூலமா அகதிகளா வந்திருக்காங்க. எங்களை விடையும் 2 மடங்கு பேரை நீங்க அகதிகளா உள்ள விட்டுருக்கீங்க. அதனால இது பிளவுகளை பற்றி பேச வேண்டிய நேரம் இல்ல, முரண்பாடுகளை பற்றி பேச வேண்டிய நேரம் இல்ல. ஐரோப்பிய யூனியன் அப்படின்ற ஒற்றுமையோட இணைந்து நிற்க வேண்டிய தருணம் அப்படின்னு பெட்ரோ சான்சஸ் பேசியிருக்கிறார். சரி, இதோட அடுத்த கோணம் இன்னொன்று இருக்கு. என்னன்னா, நேட்டோ நாடுகள் இதை எப்படி பாக்குது? இப்போ ஸ்பெயினுக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்புல ஒரு படையெடுப்பு போல எத்தனை ஆயிரம் மக்கள் வந்திருக்காங்க. ஒருவேளை பின்னாடி மொராக்கோ அப்படின்ற நாடு அந்த சியூட்டோ மீதோ அல்லது மெலில்லா மீதோ ஒரு படையெடுத்து வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்போ நேட்டோ போய் அதற்கு பாதுகாப்பா நிக்குமா, ஸ்பெயினுக்கு சப்போர்ட்டா நிக்குமா அப்படின்னா பிராக்டிகலி அது சாத்தியம் இல்லை. நேட்டோ விதிமுறைகளின்படி ஆர்டிகல் 5 படி அதில் உறுப்பு நாடா இருக்கிற ஒரு நாட்டுக்கு சொந்தமான நிலப்பகுதிக்குள்ள ஆபத்து வந்தா நேட்டோ நிக்கணும் அப்படின்றது அதனுடைய சரத்துகள்ல ஒண்ணு. ஆனா அந்த சரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க ஒண்ணு ஐரோப்பிய யூனியனுக்குள்ள இருக்கணும், அப்படி இல்லைன்னா வட அமெரிக்க பகுதிக்குள்ள இருக்கணும், அப்படி இல்லைன்னா வடக்கு கடகரேகை பகுதியில் இருக்கணும். இது எதுலையும் இல்லை அப்படின்னா நேட்டோ வராது. இப்ப இந்த சியூட்டாவும் மெலிலோவும் ஆப்பிரிக்கன் நாட்டுல இருக்கு. அதனால நேட்டோ அங்க வராது. ஒருவேளை ஸ்பெயின் கோரிக்கை விடுக்கலாம். அந்த கோரிக்கையை அவங்க பரிசீலிச்சு மற்ற நேட்டோ நாடுகள் அதுக்கு ஒத்துக்கிட்டாக்க மேபி அவங்க பாதுகாப்புக்கு வரலாம். பட் எந்த நேட்டோ நாடும் ஸ்பெயினுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க மேக்சிமம் அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகளா அவங்களுடைய ஜால்ராக்களா தான் இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஸ்பெயினுக்கு சப்போர்ட்டா யாரும் வரப்போறது இல்லை. சரி, இந்த மொராக்கோன்ற நாட்டுக்கு வருவோம். அந்த நாட்டிலேருந்து ஒரே நேரத்தில் எத்தனை ஆயிரம் பேர் அகதிகளா வர்றாங்களே, அந்த நாடு அவ்வளவு மோசமான பொருளாதார கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இருந்த நாடு தான். ஆனால் கடந்த 5-10 வருஷமா அந்த நாட்டுடைய பொருளாதார கொள்கைகளை அவங்க மாற்றிக்கிட்டு ஆப்பிரிக்காவுடைய பெரிய லாஜிஸ்டிக் ஹப்பா அவங்க மாறிடுறாங்க. ஏகப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், கார் தயாரிப்பு நிறுவனங்கள் அவ்வளவு வந்திருக்குது. ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பா, மிகப்பெரிய துறைமுக பகுதியா மொராக்கோ தன்னை வடிவமைச்சிருச்சு. அதனால ஏராளமான பேருக்கு அங்கே வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் கூட அதெல்லாம் உருவாக்கின வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது படித்தவர்களுக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு அதன் உள்ள போக முடியல அப்படின்ற அடிப்படையில் அந்த வேலைவாய்ப்பு இல்லாதவர்களின் சதவீதம் வருஷந்தோறும் ஏறிட்டே போகுது. அதனுடைய விளைவாகவும் இந்த மக்கள் எப்படியாவது ஒரு ஐரோப்பிய நாடுக்குள்ள போயிடலாம் அப்படின்றது போல கிளம்பி வர்றாங்க. அதுல ஒரு தொகுதி தான் இந்த சியூட்டாவுக்கு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் இப்படி சியூட்டா நோக்கி வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எல்லாருமே மொராக்கோ நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது. அதற்கு பின்னாடி இருக்கிற சஹாரா பாலைவனத்தை ஒட்டி இருக்கிற பல நாடுகள்லேருந்து ஒரு வருஷம் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி ஈரான் தரப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி அவருடைய எக்ஸலத்துல ட்ரம்ப்பும் நெதன்யாகுவும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் இது, பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ணதுக்காக ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சான்சஸை இவங்க 2 பேரும் சேர்ந்து தண்டிக்கிறாங்க அப்படின்றது போல அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு கான்ஸ்பிரசி தியரி போல பலரும் பலவிதமாக சொல்லிட்டு இருந்ததை கன்சாலிடேட் பண்ணி அதற்கு ஒரு அரசியல் முகம் கொடுக்கும் விதமா அப்பாஸ் அராக்சி பேசியிருக்கிறார். இது ஒரு படையெடுப்பு தான் அப்படின்ற கருத்து இதன் மூலமா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்.
வந்தவர்கள்ல சரிபாதி பேர் மறுபடியும் மொராக்கோ நாட்டுக்கே திரும்பி போயிட்டாங்க. அவங்க தானா போனாங்க அப்படின்னு ஸ்பெயின் அரசு சொல்லுது. அப்படிதான் அவங்க சொல்ல முடியும். நாங்க அனுப்பி விட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஆர்டரை மீறினது மாதிரி ஆயிடும். இருந்தாலும் போயிட்டாங்க அப்படின்றது மட்டும் உண்மை. இப்போ 60,000 பேர் வந்திருக்காங்கன்னாக்க சரிபாதி பேர் கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்த வழியே திரும்பி மொராக்கோவுக்கு போயிட்டாங்க. மொராக்கோவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகணும் அப்படின்னு இல்லை. அவங்க வந்ததே 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தாண்டி தான். அப்படி எல்லையை தாண்டி கடலுக்குள்ள குதிச்சு நீந்தி இந்த பக்கம் வந்துட்டாங்க. மறுபடியும் அவங்க ஏரியாவுக்கே போயிட்டாங்க. அவங்க நடந்து திரும்ப ஊருக்கு போற விசுவல்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. பட் இந்த பிரச்சனை இன்னும் அங்கே முடியல. இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த 20,000 30,000 பேர் அந்த சியூட்டா அப்படின்ற சின்ன நகரத்துக்குள்ள அங்கங்க சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க மூலமா அங்கே உள்ளூர்ல உருவாகக்கூடிய சிக்கல்கள், உள்ளூர் மக்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்படக்கூடிய பிணக்குகள் இதெல்லாம் மிச்சம் இருக்குது. ஸ்பெயின் இதை அடிப்படையாக வச்சு அதை எதிர்கொண்டிருக்கிற சிக்கல்கள் இருக்கு இல்லையா? இப்போ சென்கன் நாடுகள்லேருந்து வெளியேற்றணும்னு டென்மார்க் கேட்டிருக்குது. இத்தாலி ஆல்ரெடி அதை நோக்கி 1 ஸ்டெப் எடுத்து வச்சிருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த நிலைமைகளில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. ஐரோப்பிய யூனியனுக்குள்ளேயே ஒரு சேஞ்ச் வரக்கூடுமா? இதை முன்னிட்டு நேட்டோ நாடுகளுக்குள்ள ஒரு பிளவு வரக்கூடுமா? அதுக்கெல்லாம் இது வழிவகுக்குமா? அப்படிலாம் பேசுகிறாங்க. பார்க்கலாம். இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.